அவர் நடிப்பு சொல்ல வேணும். 3 படமும் ஹிட் தான். இந்த படம் அதுக்கு மாதிரி ஹிட்டா போகுது. 3மே 100 கோடி தல. 100 கோடி தான். சத்தியமா இது 100 கோடி அடிக்கும் தல. அனில் ப்ரோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் செம்மையாக ஒத்து ப்ரோ படம். ஐ எம் வெரி ஹாப்பி டு see him again. நெக்ஸ்ட் படத்து வெயிட்டிங். சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தீமாலாம் சொல்ல மாத்தல, சரியா இருந்துச்சு. சீமான் வேற வந்திருந்தாரு. சீமானோட ஆக்ஷன் தான் மச்சா. சீமான் இந்த மூவில குட்டி குட்டி கேரக்டராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ஜாயபுளாக ஓவராலாக ஒரு ஹோல்சம் மூவியாக இருக்கும்னு நம்புறேன். அனில் ப்ரோ சூப்பரா நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர்தான். சூப்பரா இருக்கு. அவர் நடிப்பு சொல்ல வேணும். 3 படமும் ஹிட் தான். இந்த படம் அதுக்கு மாதிரி ஹிட்டா போகுது. 3மே 100 கோடி தல. 100 கோடி தான். சத்தியமா இது 100 கோடி அடிக்கும் தல. சொல்றேன், அச்சு 100 கோடி மேலே நெக்ஸ்ட் ஜனநாயகம் தான் வெயிட்டிங். தரமா அடிக்கும். வேற மாதிரி அடிக்கும் ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் தீமாலாம் சொல்ல மாத்தல, சரியா இருந்துச்சு தல. சரியான படம். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். பிஆர் ஆக்டிங் சொல்றேன், செம்ம. 100 கோடி அடிக்கும் படம். 100 கோடி அவர் அடிச்சது எல்லாமே 100 கோடி அடிச்சது. இதுவும் அடிக்கும் கண்டிப்பா. எல்ஏகே ஆல் தி பெஸ்ட். நல்லா அடிங்க. ஹீரோ ஹீரோயின் நல்ல ஆக்டிங் எல்லாருமே. இது வந்து 2040 அப்படின்ற மாதிரி வச்சு எடுத்திருக்க படம் தல. இது வந்து எல்லாமே ஃபியூச்சர் ஜெனரேஷன் பத்தி சொல்றாங்க. அவங்க வந்து சொல்றது என்னன்னா, போன்லயே அடிக்டடா இல்லாத வந்து மக்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ல இருங்க. ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக ஃபோனை யூஸ் பண்ணி இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நிறைய எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஃபியூச்சருக்கு லைஃப்பில் செட் ஆகாது, லவ்வுக்கு முக்கியமாக செட் ஆகாது. அதான் சொல்ல வராங்க. பாருங்க பிரதீப் ஆக்டிங் அது நம்ம சொல்லவே முடியாது. டே பை டே மூவி பை மூவி அவங்க எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதே மாதிரி விக்னேஸ்வரன் சார் ஆகட்டும், அனிருத் சார் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட பார்ட் ரொம்பவே. எஸ்ஜே சூர்யா வந்து நம்ம வந்து அதை அவரை இன்க்ளூடே பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் சரி பிஆரும் சரி போட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சீன்லாம் வந்து அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ படத்தில் வந்து ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ சீமான் சார் வேற இருக்கார் இந்த படத்தில். ஸோ த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆடியன்ஸுமே சரி. ஸோ நல்லா மிஷ்கின் அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கேமியோ ரோல் தான். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதான் இந்த மூவியில் குட்டி குட்டி கேரக்டராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு என்ஜாயபுளாக ஓவராலாக ஒரு ஹோல்சம் மூவியாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்ஐகே ஆப்பு அது அந்த ஒரு ஆப்னால தான். அந்த ஆப் வந்து படத்தில் ஃபிக்ஷன். பட் அந்த மாதிரி ஒரு ஆப் நம்ம லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆப்பை நம்பி நம்மளோட ரியாலிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. யோகி பாபு ஒர்க் ஆயிருந்துச்சு. அனிருத் மியூசிக் வந்து நம்ம அதுதான் நான் சொல்கிற மாதிரி அது வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அனிருத் வந்து எல்லா மூவிலையுமே அந்த எமோஷ்னல் கனெக்ட் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அந்த மூவியோட அந்த விஷுவல்ஸோட ரவிவர்மன் சார் விஷுவல்ஸோட பார்க்கும்போது இன்னுமே அது வந்து எக்ஸாஜரேட்டடாக சூப்பராகவே தெரிஞ்சிருச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு எல்லாருமே அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சென்னையை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு இடத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு எப்படி தான் இருக்குமோ நம்மளாம் வந்து விஷுவல் படம் பார்க்க மாட்டோம். ஆனால் விஷுவலாக அவ்வளோ அழகாக ட்ரீட்டாக இருக்குது. ஸோ பிஆரோட ஆக்டிங் எக்ஸலண்ட். ஆஸ் ஆல்வேஸ் பிஆரிஷ் திங்ஸ் எல்லாமே இருந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டு see him again. நெக்ஸ்ட் படத்து வெயிட்டிங். மற்ற கேரக்டர்ஸ் லாட் ஆஃப் கேமியோஸ், லாட் ஆஃப் சின்ன ரோல்ஸ் இருக்கு. எல்லா மிஷ்கின் சார் ரோலாக இருக்கட்டும், அதுவும் ஒரு வேல்யூ இருக்கு அந்த ரோல்லையும் சரி. எல்லாரையுமே கூப்பிட்டு நடிக்க வச்சிருக்காங்க. எல்லாருக்குமே வேல்யூ இருக்கு படத்தில். விக்னேஸ்வரன் டைரக்ஷன் எக்ஸலண்ட் டைரக்ஷன். அவரோட ப்ரீவியஸ் படங்களோட இந்த படம் ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்காக இருக்கும். கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ கனெக்டிங்காக இருக்கும். மியூசிக் எப்படி இருந்துச்சு? சான்ஸ்லெஸ். அனிதோட கேமியோ இல்லை, ஆனால் ஒரு வாய்ஸ் கேமியோ பண்ணியிருக்கு. பாட்டுலையும் சரி, படத்தில் நடிக்கிற ரோபோவும் சரி. எல்ஐகே ஆப்பை பற்றி அது ஒரு பிரில்லியன்டான ஆப். நல்ல ஒரு டெக்னாலஜி, நல்ல ஒரு மைண்ட் செட், நல்ல ஒரு திங்கிங்காக அந்த ஆப் வந்திருக்கு. பட் அந்த ஆப் ரியாலிட்டிக்கு வந்தால் வரும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஏன்னா இது வந்து பேட்டன் நாங்கள் வச்சுக்கோங்க இந்த ஆப் பண்ணுறவங்களாம்.
வரலாம், ஏன் வரக்கூடாது? பிஆரே நடிக்கலாம், பிஆரோட பையன் நடிக்கலாம், இல்லை அவரோட பேரன் கூட நடிக்கலாம். 2080 படம் வரலாம். ஒரு மைனஸும் கிடையாது. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. 10க்கு 7.5 கொடுக்கலாம். ஆனால் வந்து எதுவும் இருந்தாலும் டியூட் மாதிரி வராது. டியூட் தான் இங்கே. நான் டியூட்ல ஒண்ணுமே இல்ல. உண்மையா டியூடோட எல்லாம் இதான் நல்லா இருந்துச்சு. எல்லா ஐடி போய் கேளுங்க. நல்லா இருந்தது தான். ஆனா வந்து சீன்ஸ்லாம் ரொம்ப லாகிங்கா இருந்தது. சீமானவர் வந்திருந்தாரு. சீமானோட ஆக்டிங் தான் மச்சான். சீமான் அப்புறம் அந்த ரோபோ ட்ரெய்லர்ல பாத்துட்டீங்களா? அனிருத் வாய்ஸ் வரும். சீமான் தான் வந்து எப்படி சொல்றது, இந்த இப்போ வந்து மாடர்ன் வேர்ல்டுல அது வந்து ஆர்கானிக்கா எடுத்துட்டு வரதே அவர் தான். பாப்பப் பண்ணி காமிக்கிறது அவர் தான். அவரோட பொண்ணு வந்து இந்த மாதிரி வேர்ல்டு வந்தா இறந்துருவாங்க. அதனால வந்து இவர் தான் வந்து பாப்பா காமிப்பாரு. சூப்பரா பண்ணுவாரு. அது அவங்க நல்லா இருந்துச்சு. வாட்டர்மெலன் சார் தான் படம் வந்து சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அதுவும் ஆக்டிங் எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு. அதோட நெக்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அனிருத் பத்தி கேட்க வேணும் ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்கான கதைக்குள்ள போற மாதிரி ஒரு இன்ட்ரோ மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் சூப்பரா எடுத்துறாங்க ப்ரோ. அதாவது கடைசியில் ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ வந்து என்னதான் ஏஐ என்னதான் டெக்னாலஜி வந்தாலுமே ஹியூமன் எமோஷன்ஸை யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க ப்ரோ. 5க்கு 4.5 தரலாம் ப்ரோ. படம் தரமாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். டிஜிட்டல் வேர்ல்டு இல்லாமல் இப்போ நேரில் வந்து இப்போ பேசி பழகிறது எப்படி இருக்குது அதை நல்லா படத்தில் எடுத்து காமிச்சிருக்காரு. சீமானும் நடிச்சிருக்காரு, பார்த்தேன். நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிறாரு போல். படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், இல்லை கப்பலாகவும் வந்து பார்க்கலாம். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் படம் பார்க்கறதுக்கும். அது டிஜிட்டல் ஆப்பு. அது இருந்தால் உலகமே எப்படி இப்போ கெட்டுப்போம், எப்படி உலகம் இருக்குமானே தெரியல, அந்த மாதிரி ஆப் அது வர்றதுக்கு அது வந்தால் என்னென்ன நடக்கும்ன்றதை காமிச்சிட்டாங்க. இப்போ வந்தாலும் மக்கள் தெரியும் இதெல்லாம் வந்தால் நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி மக்கள் இப்போ தெரியும். அந்த படத்தை அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நான் சொல்கிறதோட நீங்கள் வந்து பார்த்தா தான் அந்த ரிவ்யூ உங்களுக்கு புரியும். அனிருத் சொல்ல வேணும் ப்ரோ. எல்லாத்துலேயும் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சிலே தெரியும். சும்மாவா எல்லாமே பக்கா பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஜனநாயகன் அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அதுக்கு மட்டும் தான் வெயிட் பண்ணிருக்கேன். கொடுக்கலாம் ப்ரோ. 10க்கு 8 இல்லை 9 கொடுப்போம் ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் வேற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும் படம். படத்தில் யாரை எடுத்து வச்சிருக்கேன்? பார்த்தீங்கன்னா அனிருத் சாங் செம்மையாக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் சூப்பராக வச்சுக்கிறாரு. எஸ்ஜி சூர்யாவது அவர் ஆக்டிங் செம்மையாக இருக்குது. சீமான் ரொம்ப நேரம் வச்சு பார்த்து வந்தார். அப்பா கேட்டு செம்மையாக பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மஞ்சு விட்டு பேசுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பட்டு சூப்பராக சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லவசாமல் ரொம்ப சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு பிடிச்சிதான் ஓப்பனாக பேசி அந்த பிரச்சனை அதோட சால்வ் பண்ணுறது ஓகே ப்ரோ. இப்போ நம்மளுக்கு பிடிச்சிதான் நம்ம அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடலாம். நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், அதுமாதிரி சொல்லிக்கலாம் ப்ரோ. அப்புறம் மாதிரி இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் செம்மையாக ஒத்து ப்ரோ. செம்ம ஒத்து ப்ரோ படம். படத்தில் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏஐ எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஏஐயோட நம்ம ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணி பேசுறது எவ்வளோ அதுவும் சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லிக்கிறாங்க. லவர்ஸ் கமிட் ஆன எப்படி பேசலாம் அது நிறைய சொல்லிக்கிறாங்க ப்ரோ படத்தில். புரியல. சூப்பராக இருக்கும். வேற மாதிரி இருக்கும். இப்போ சாங்ஸ்லாம் கூட செம்மையாக பண்ணிடுறாரு அனிருத்லாம். சொல்லப்போனால் சூப்பராக பண்ணிடுறாங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது செம்ம ஹிட்டாக ப்ரோ. நான் படம் லவ் சீன்லாம் செம்மையாக எடுத்துக்கிறாங்க ப்ரோ. அவங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எப்படி டீப்பாக புரியச்சு நம்மளுக்குள்ள எப்படி சொல்கிறாங்களா சொல்லிக்கிறாங்கண்ணா. யோகி சூப்பராக பண்ணிடுறாங்கண்ணா. அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் சீனை கொடுத்து அவர் பாட்டு வச்சுக்கிறாங்கண்ணா செம்மையாக. ஆமாம். அவர் பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயே இப்போ நிறைய பேர் இதுவாகிடுறாங்கண்ணா. இயற்கையை விட்டுறேன்னு சொல்லி செய்கிறாங்கண்ணா. சூப்பராக அவர் சுற்றுறாருன்னா அவருக்கு ஏற்ற மாரி அவருக்கு சூட்டாருமே கொடுத்துறாங்க. அவர் என்ன கெட்டப்ல வராரு ப்ரோ? என்ன மாதிரி ரோல் அவருக்கு வந்து அப்பா காட்டு கொடுத்துறாங்கண்ணா. அவருக்கு வந்து எப்படின்னா இயற்கையாக இருக்கணும் அந்த மாரி அந்த கான்செப்ட் கொடுத்துறாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துறாங்க கான்செப்ட்லாம். இப்போ ஜென்ரேஷன்லாம் ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது ஃபோன்லேயே எல்லாமே மைண்ட் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் சீன் சொல்லிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாரி அந்த இப்போ வந்து ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையாக இருந்தால் சொல்லுமா அந்த ஹீரோயின் அப்படியே மாறிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீனோட இப்போ வந்து இயற்கையாக இருக்கிறது அப்படி மாறிக்கிறாங்க. அதில் டீப்பாக சொல்லிக்கிறாங்க. நான் சொல்ல பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ப்ரோ. எனக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டுன்னு ப்ரோ. அவங்க இப்போ வேறத்தவங்களுக்கு பெஸ்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம சொல்கிறதோட நேரில் வந்து அங்கே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சூப்பராக இருக்கும் ப்ரோ படம். எல்லாரும் ஆப்பில் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வரும். நான் சொல்ல போனால் அந்த மாதிரி கான்செப்ட் வரும். அவர் இப்போ பிரதீப் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட் வரும். அவர் அதை பற்றி எப்படின்னா அவருக்கு மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அவர் வந்து படிக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க ப்ரோ. சூப்பராக
சூப்பராக வச்சிருக்காரு ப்ரோ. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு செம்மையாக நிறுத்திக்கிறாங்க ப்ரோ. சூப்பராக எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபுல் சீனும் பார்க்கலாம். சூப்பராக இருக்கிறாங்க ப்ரோ. என்ன விடாது. ஆமாம், சாங்ஸும் செம்மையாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு செம்ம ஒர்த்து. நம்ம சொல்கிறது அவங்க வந்து பார்த்தாங்க இன்னும் என்னோட செம்மையாக சொல்லுவாங்க ப்ரோ. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சத்தியமாக வேறு மாதிரி ப்ரோ. ஹிட்டாக தான் செம்மையாக இருக்கும். யோகி அவ்வளோ சொல்லவே வேணாம் ப்ரோ. எல்லாம் வேறு மாதிரி நடிச்சார் ப்ரோ. அதோட டபுள் மடங்காக ஃபீல் பண்ண மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ சொல்ல போனால்.